வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு வெறும் 3 பொருள் போதும். அதுவும் எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க. இந்த ஸ்வீட்டான ரெசிபி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேங்க. காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கணுங்க. பால் நல்லா கொதிக்கட்டுங்க. பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்ச பிறகு 10 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாது நல்லா கலக்கி விடணுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்கி விடுங்க. கைவிடாத கலக்கி விடணுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பால் நல்லா 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு இந்த மாதிரி கெட்டியா வருங்க. இந்த டைம்ல 4 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இனிப்பு குறைவா சாப்பிட்றவங்களா இருந்தா இனிப்பு குறைவா சேர்த்திக்கிங்க. சர்க்கரை போட்ட பிறகு தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் 5 மினிட்ஸ் கொதிச்சுச்சுன்னா நல்லா பால் கெட்டியாயிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கைவிடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இறக்குற டைம்ல கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம். பாருங்க, பேன்ல ஒட்டாம வருது. இந்த மாதிரி வரப்பதான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதை இறக்கி வச்சுட்டு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு ஒரு தட்டுல போட்டுக்கலாங்க. கையில் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி சின்ன உருண்டையை பிடிச்ச பிறகு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. இந்த ஷேப்ல நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம்.
இந்த ஸ்வீட்டை நம்ம 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. கெட்டு போகாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடணும்னு தோன்ற நேரத்துக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ ஈஸியான ரெசிபி தான் இது. அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் செஞ்சுட்டோம். அப்பா, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? ஆமாங்க, சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த பால் பேடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக் எல்லாத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபி எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.